ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. மேசராசி நேர்களுக்கு வணக்கம். மேசராசி காலபுருஷ சக்கரத்தின் முதல் வீடு. அசுபதி பரணி கார்த்திகை 1ஆம் பாதம் அடங்கிய ராசி மண்டலம். மேசராசிக்கு நல்லா இருக்குதுங்க. யோகம் வருது, கையில் காசு பணம் சேருகிற யோகம் வருது. 1000 லட்சமாகும், லட்சம் கோடியாகும், கோடிகள் பல கோடிகளாகும். எப்படி சார் அப்படின்னா, கையில் வருமானம் அதிகமாகும், வீட்டில் பணப்புழக்கம் அதிகமாகும். யாரால் சார் அப்படின்னா, சுக்கரனால். சுக்கரனுடைய பார்வை உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வர போகிறது. ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு சுக்கரன் போக போகிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சுக்கரன் ஒரு முக்கியமான கிரகம். மேச ராசிக்கு முக்கியமான கிரகம். மேச ராசிக்கு 2 7 கூடியவன். ராசி மேச ராசியில் பிறந்தீங்கன்னா உங்கள் மனதுக்கும் உடலுக்கும் செயலுக்கும் சிந்தனைக்கும் 2 7ஆம் இடம். 2ஆம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானம். 7ஆம் இடம் கலஸ்திரம் இணக்கத்தை குறிக்கும். ஸோ சுக்கரன் உங்களுக்கு குடும்பத்தில் பணப்புழக்கத்துக்கு முக்கியமான காரணியாக பார்க்கப்படுகிறார். சுக்கரன் இயற்கை சுபர். அதாவது 9 கிரகங்களுமே முக்கியமான கிரகம் சுக்கரன் தான். அப்பழுக்கற்ற யோகர், குருவுக்கு நிகரானவர். குருவை காட்டிலும் சில நேரத்தில் நல்ல பலன்கள் கொடுப்பார் சுக்கரன். ஏன்னா தசாபுத்தி வருடத்தில் 20 வருடம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் மேசராசிக்கு சுக்கர திசை கொஞ்சம் வயசுலேயே முடிஞ்சிடும். சரியா? அசுபதி நட்சத்திரத்துக்கும் பரணி நட்சத்திரத்துக்கும் கொஞ்சம் வயசுலேயே முடிஞ்சிடும். உத்திர நட்சத்திரத்துக்கு வராது. சரியா? கிருத்திகை நட்சத்திரத்துக்கு வராது. அதனால் உங்களுக்கு சுக்கர திசை அந்த அளவுக்கு நீங்கள் சுக்கர திசையை அனுபவிக்க முடியாது. வயது காலத்தில் பாலிய பருவத்திலே முடிஞ்சு போயிடும். அதுபோக புத்தி நடக்கும். புத்தியில் உங்களுக்கு சுக்கரன் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா நேர்களே? நான் அதுக்கெல்லாம் பின்னாடி வரேன், தசாபுத்திக்கெல்லாம் பின்னாடி வரேன். பொறுமையாக கேளுங்க. இந்த வீடியோ பதிவில் ராசி பலன்கள் சொல்கிறேன், தசாபுத்தி பலன்கள் சொல்கிறேன், லக்கண ரீதியாகவும் சில தகவல்களை சொல்கிறேன், பரிகார வழிபாடை சொல்கிறேன். சுக்கர ஜெயந்தி வருகிற 16ஆம் தேதி, செப்டம்பர் 16ஆம் தேதி அன்றைக்கி வீட்டில் ஒரு பூஜை பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கரனோட பார்வை உங்களுக்கு முழுமையாக இருக்கும். வீட்டில் மகாலட்சுமி குடியிருப்பா, குபேர யோகம் கிடைக்கும். சரியா? குபேர யோகத்தை கொடுக்குறவர் சுக்கரன் தான். மகாலட்சுமி, சுக்கிரன், குபேரன் இவங்க 3 பேருமே ஒரு அம்சம் கொண்டவர்கள் தான். சரியா? அதனால் நீங்கள் இந்த வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா ஒரே நேரத்தில் உங்களுக்கு 3 அம்சங்கள் கிடைக்கும். சுக்கிரனுடைய அனுக்கிரம் கிடைக்கும், மகாலட்சுமி தாயோட அனுக்கிரம் கிடைக்கும், குபேரனோட அனுக்கிரம் கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரி நேர்களே, இப்போ மேசராசிக்கு சுக்கிரனுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன சார் அப்படின்னா, சுக்கிரன் மேசராசிக்கு தான் வீடு, அவர் வீட்டுக்கு மேசம் 2ஆம் வீடாக வரும், 7ஆம் வீடாக வரும். ஒரு வீட்டுக்கு 12ஆம் வீடாக வரும். காலபுருஷ சக்கரத்துக்கு 2ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடாக வரும். காலபுருஷ சக்கரத்துக்கு 7ஆம் வீட்டுக்கு 7ஆம் வீடாக வரும். ஸோ எப்படின்னா உங்களுக்கு சுக்கரன் ஒரு நல்ல ஒரு இணக்கத்தை கொடுப்பார், ஒரு பாண்டிங்கை கொடுப்பார். மேசராசியில் கணவன் மனை உறவு நல்லா இருக்கணும், கணவன் மனைக்குள்ள பிரச்சனை இருக்குது, பிரச்சனை தீரணும் அப்படின்னா சுக்கர வழிபாடு பண்ணணும். அதுவுமே நிறைய செலவாகுது, கையில் காசு பண்ண நிறைய செலவாகுது, கடன் வாங்குகிறோம். சரியா? கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் சுக்கரன் வழிபாடு பண்ணலாம். பொதுவாக கடன் பிரச்சனை தீர்க்கணும்னா செவ்வாயும் சுக்கரன் தான் வழிபாடு பண்ணணும். செவ்வாய் உங்கள் ராசிநாதன். சுக்கரன் கடனை அடைக்கிற கிரகம். ஸோ உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னா சுக்கர வழிபாடு முக்கியமாக இருக்கணும். குறிப்பாக செவ்வாய்க்கிழமை சுக்கர வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வருகிற சுக்கர ஜெயந்தியும் செவ்வாய்க்கிழமை தான் வருது. ஆவணி 31 செவ்வாய்க்கிழமை தான் வருது. நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. ஸோ சுக்கர வழிபாடு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். இப்போ சுக்கரன் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு, அடுத்து 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா நேரில் நான் பலன்களை சொல்லிடுறேன், அதுக்கடுத்து அந்த பரிகாரம் வழிபாட சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க, லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். கிரக நிலைகள் அடுத்தடுத்து நல்லா இருக்குது. உங்கள் ராசிநாதனும் ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் குருமங்கல யோகத்துக்கு போகிறாரு. ஸோ செவ்வாய், சுக்கிரன், புதன் இவங்களாம் நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் சுக்கிரனுடைய நிலைப்பாடு கடக சிம்மத்துக்கு வரும்போது உங்களுக்கு நல்ல புகழ் பெருமையாக இருக்கும், அந்தஸ்து இருக்கும், ஆள் நல்லா இருப்பீங்க, ஒரு தாயுள்ளத்தோடு இருப்பீங்க, பொறுமையாக இருப்பீங்க, வசீகரமாக இருப்பீங்க, நல்ல மனதோடு இருப்பீங்க. அதுபோக உங்களுக்கு வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, மக்கள் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு புகழ்ச்சி அந்தஸ்து இருக்கும். வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு நல்ல ஒரு ஆரம்ப கட்டமாக பார்க்கப்படுகிறது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போடுவீங்க, புத்தி கூர்மையாக இருப்பீங்க, சுப நிகழ்ச்சியில் நிறைய கலந்துக்கிருவீங்க, தாயோட ஆதரவு நல்லாயிருக்கும், தாய் வழி சிறப்பு நல்லாயிருக்கும், விவசாயம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, விவசாய பலிதம் இருக்கும். 4ஆம் இடத்துல இருக்கிற சுக்கரன் கடகத்தில் நீர்ராசியில் இருக்கிறதுனால நல்ல ஒரு விவசாயத்துக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு. சொந்த பந்தத்தால் நல்ல ஒரு அணுக்கிருக்கம் இருக்கும், அவங்களால பல நன்மைகள் கிடைக்கும், வாகன வசதி இருக்கும். சுக்கரன் வீடு, மனை, வண்டி வாகனத்துக்கு உடையவன். அதனால் வீடு சம்மந்தப்பட்ட விஷயம், வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயம், கால்நடை சம்மந்தப்பட்ட விஷயம், நிலம் தொடர்பான விஷயம், காடு, நிலம், மனை இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கால்நடையை வச்சுருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். கால்நடைகள் ஆடு, மாடு, கோழி இது மாதிரி பண்ணை வச்சுருக்கிறவங்க, வீட்டில் வளர்க்குறவங்களுக்கு நல்ல விதமாக இருக்குது. மில்க் ப்ராடக்ட் பண்ணுறவங்க, பால், வெண்ணெய், தயிர், பாலாடை கட்டி இப்படி நிறைய மில்க் ப்ராடக்ட் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும். ஸ்வீட் ஸ்டால் வச்சுருக்கவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்த 2 காலகட்டத்தில் சுக்கரன் நல்ல பலன்களை கொடுப்பாரு. வீடு நல்ல ஒரு அம்சமான வீடு கட்டுவீங்க. வீடு கட்டுறதுக்கு இந்த காலகட்டம் நல்ல யோகத்தை கொடுக்கும். சரியா நேர்களே? நீங்கள் அதுக்கு பேங்கில் கடன் வாங்கலாம், லோன் வாங்கலாம், இல்லைனா கையில் காசு பணம் இருந்தாலும் வீடை கட்டலாம். ஸோ வீடு கட்டுறதுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வீட்டுக்கு தேவையான பொன்பொருள் சேர்ப்பீங்க. ஏதோ வீட்டுக்கு தேவையான பண்டு பாத்திரம் இல்லைனா நகை நட்டு வாங்கி போடுறதுக்கு நல்ல காலகட்டமாக இருக்கும். அட்லீஸ்ட் கொலுசு நாசு வாங்குவீங்க, வெள்ளி பொருட்கள் வாங்கி போடுவீங்க. அதுபோக வாக்கு சாதுரியம் இருக்கும்.
சரியா நேரில் வாக்கு சாதுரியம் இருக்கும், பேசி பழகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். டீச்சர் வேலை, வக்கீல் வேலை, சொல்லிக் கொடுக்குறவங்க, பட்டிமன்ற நடுவர்கள், பின்னணி பாடகர்கள், எங்கள் போன்ற ஜோதிடர்கள், இவங்களுக்கெல்லாம் மிக நல்லாயிருக்கும். சுய சம்பாத்தியம் இருக்கும். சுய சம்பாத்தியம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. உணவு பண்டம் உற்பத்தியாளருக்கு நல்லாயிருக்கும். இந்த கடையிலலாம் ஸ்வீட் ஸ்டாலு, அப்புறம் வந்து பேக்கரி, வடக்கடை, டீ ஷாப், காஃபி ஷாப் வச்சுருக்கிறவங்க, தேநீர் விடுதி, இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக புத்தகத்துறையில் இருக்கிறவங்க, புத்தக பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கிறவங்க, அது சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். கல்வி அறக்கட்டளை உயர்கல்வி வச்சுருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். எஜுகேஷன் ட்ரஸ்ட்டு வச்சுருக்கவங்களும் நல்ல விதம் பார்க்கப்படுகிறது. ஸோ சுக்கிரன் இப்படி நல்ல வித பலன்கள்லாம் கொடுக்குறாரு. சரி நேயர்களே, இப்போ சுக்கிர ஜெயந்தி அன்றைக்கி நீங்கள் என்ன செய்யணும் அதை சொல்கிறேன். நான் அதை சொல்லிட்டு கூடுதலாக பலன்களையும் சொல்கிறேன். சரியா? சுக்கிரன் நல்ல பலன்களை கொடுக்குறாரு. சுக்கிர ஜெயந்தி வருகிற செப்டம்பர் 16ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படுகிறது. நீங்கள் வீடை என்ன பண்ணுங்கன்னா சுத்தம் பண்ணிடுங்க அன்றைக்கி. சரியா? நீ செவ்வாய்க்கிழமை தான் சுத்தம் பண்ணிடுங்க. மகாலட்சுமி தாயார் படத்தை எடுத்து வச்சுக்கோங்க. சிலை இருந்தாலும் பரவாயில்ல. எப்போயுமே நீங்கள் வந்து வீட்டில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணும்போது சுக்கிர வழிபாடுன்னா சுக்கிரனுக்கு பதில் மகாலட்சுமி தான் கும்பிடணும். மகாலட்சுமி கும்பிட்டீங்கன்னா சுக்கிரனை கும்பிட்ட மாதிரி தான். ஏன்னா சுக்கிரன் வந்து மகாலட்சுமியோட சகோதரர். ஸோ மகாலட்சுமி படத்தோட விநாயகர் படத்தை எடுத்து வச்சுக்கோங்க. விநாயகர் படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு குபேரன் படத்தை எடுத்து வச்சுக்கோங்க. குபேரர் படம், விநாயகர் படம், அடுத்து வந்து மகாலட்சுமி படம். மேச ராசிக்கு ஒரு விநாயகர் இருக்கிறார். அந்த விநாயகர் இதில் அட்டாச் பண்ணுறேன். அந்த விநாயகரை நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். சரியா? அந்த வீடியோவை நான் இதில் அவரோட இமேஜ் அனுப்புகிறேன். அந்த விநாயகர் படத்தை வச்சுக்கோங்க. இல்லைனா வீட்டில் இருக்கிற விநாயகர் படத்தை வச்சு கும்பிட்டாலும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ விநாயகர் படம், மகாலட்சுமி படம், குபேர படம், இந்த 3 படத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா சுத்தம் பண்ணிடுங்க. பன்னீர் வச்சு தெளிங்க. சரியா? பன்னீரை வச்சு தெளித்து சுத்தம் பண்ணிடுங்க. சந்தனம் குங்குமம் வைங்க, மல்லிகைப்பூ வைங்க, இல்லைன்னா செந்தாமரை பூ வைங்க. சரியா? செந்தாமரை பூ வச்சு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணலாம். நெய்வேத்தியத்துக்கு என்ன சார் பண்ணலாம்னா சக்கரை பொங்கல் வைக்கலாம். சக்கரை பொங்கல் ரொம்ப சிறப்பானது. இல்லைனா வந்து பசும்பாலில் நாட்டு சர்க்கரை போட்டு வச்சுருங்க. பசும்பாலை சூடு பண்ணி அதில் நாட்டு சர்க்கரை போட்டு வச்சுட்டிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். பூ வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன். மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, செந்தாமரைப்பூ, செம்பருத்தி பூ, இல்லைனா பன்னீர் ரோஜா, இதெல்லாம் வச்சிங்கன்னா மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் வந்து காலையிலே வெள்ளனை எந்திரிச்சிடணும். அன்றைக்கி 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு வீட்டுக்கு முன்னாடி சாணியை வச்சு கோலம் போட்டுட்டு, சாணியை வச்சு மொழி கோலம் போட்டுட்டு மாவெளி தோரணம் கட்டிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறதும். மாவெளி தோரணம் கட்டிட்டிங்கன்னா மகாலட்சுமி வீட்டுக்கு வர்றதுக்கு தயாராகிட்டான்னு அர்த்தம். ஸோ மகாலட்சுமி வீட்டுக்கு வந்துடுவா. சுக்கிரன் பார்வை உங்கள் மேலே படும். எல்லா செல்வப்பும் நடக்கும். வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் போயிடும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து என்ன செய்யணும்னா, நீங்கள் வந்து இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க, நெய்வேத்தியம் பண்ணிட்டீங்க. அடுத்து வந்து ஒரு வழிபாடுக்கு வந்து ஒரு பொருள் வைக்கணும். சரியா? ஒரு வழிபாடுக்கு ஒன்று சொல்கிறேன், இது ரொம்ப முக்கியம். இதை செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனை தீர்ந்துடும். சரியா? கடன் பிரச்சனை தீரும். வீட்டில் பணப்பழக்கம் நல்லாயிருக்கும். செல்வ செழிப்பு இருக்கும். அஷ்டலட்சுமி நவநிதியும் வீட்டில் குடியிருப்பாங்க. 16 வயது செல்வமும் இருக்கும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நோய் நொடி அண்டாது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். நேர்மறை ஆற்றல் இருக்கும். சரியா? குபேரன், விநாயகப் பெருமான், மகாலட்சுமி 3 பேரும் சேர்த்து கும்பிட்றதுனால எந்த வித கோளாறும் இருக்காது. சரியா? நேரில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு செப்பு பாத்திரம் இல்லைன்னா பித்தளை பாத்திரம் 2 எடுத்துக்கோங்க. சின்ன பேலா மாதிரி இருக்கும், சிறுசாக இருக்கும். அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. செப்பு அல்லது பித்தளை இதை எடுத்துக்கோங்க. இதில் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் வந்து வெள்ளைக்கடுகு போடுறீங்க. வெள்ளைக்கடுகு ஒரு 100 கிராம் வாங்கிட்டு வாங்க. வெள்ளைக்கடுகுன்னு இருக்குது. அது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடக்கும். வெள்ளைக்கடுகு அந்த இமேஜை வேணால் உங்களுக்கு நான் இதில் அனுப்புகிறேன். வெள்ளைக்கடுகு ஒரு 100 கிராம் வாங்கி வச்சுக்கோங்க. வெள்ளைக்கடுப்பு ரொம்ப நல்லது. கடுகு வந்து கண் திருஷ்டியை குறைக்கும். உங்கள் வீட்டில் எது கண் திருஷ்டி இருக்குது, அக்கம் பக்கத்தில் பார்த்துருக்குறாங்க, பொறாமப்பட்டிருக்கிறாங்க, சில பேர் சில தேவையில்லாத வேலைகள் செஞ்சுருக்காங்கன்னா அதெல்லாம் இந்த வெள்ளைக்கடுகு எடுத்துரும். சரியா? அதுபோக வந்து எதிர்மறை சக்தி இருந்தாலும் இது எடுத்துரும். வீட்டில் செல்வத்தை கொடுக்குறது வெள்ளைக்கடுகு தான். சரியா? அதனால் வெள்ளைக்கடுகு 100 கிராம் வாங்கி வெள்ளைக்கடுகு போட்டுருங்க. அடுத்து வந்து ஏலக்காயில் சுக்கிரன் வாசம் பண்ணுறாரு. சரியா? ஏலக்காய் வந்து மகாலட்சுமியோட அம்சம். நறுமண பொருட்கள் எல்லாத்துலேயும் மகாலட்சுமி இருப்பா. அதனால் 6 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. 6ஆம் நம்பருங்கிறது வந்து சுக்கிரனுடைய ஆதிக்கம் உள்ள நம்பரு. அதனால் 6 ஏலக்காய் எடுத்து அந்த கடுகில் போட்டுருங்க. பாத்திரம் வந்து பித்தளை பாத்திரம் அல்லது செப்பு பாத்திரம் தான். ஒரு பேலா மாதிரி ஒரு சின்ன சட்டி. சரியா? சின்ன கிண்ணம் மாதிரி இருக்கும்ல, கிண்ணம் கூட சொல்லிக்கலாம். ஒரு 100 கிராம் போடுற அளவுக்கு, 100-150 கிராம் போடுற அளவுக்கு ஒரு கிண்ணம் வெள்ளைக்கடுகை போட்டு ஒரு 6 ஏலக்காய் போட்டுருங்க. அடுத்து பச்சை கற்பூரம் கிடைக்கும். சரியா? பச்சை கற்பூரம் நறுமணமானது. சின்ன டப்பால் கிடைக்கும், 10 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். அந்த பச்சை கற்பூரத்தையும் போட்டுருங்க. 3 பொருளை போட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, போட்டுட்டு பூஜை அறையில் வச்சுருங்க. பூஜை அறையில் வச்சுக்கிட்டு மகாலட்சுமி தாயை மனதார வேண்டுங்க. சரியா நேயர்களே? மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் ஆதிலட்சுமி போற்றி, தனலட்சுமி போற்றி, தானியலட்சுமி போற்றி, திவ்யலட்சுமி போற்றி, திரவியலட்சுமி போற்றி, சௌபாகியலட்சுமி போற்றி, வீரலட்சுமி போற்றி, விஜயலட்சுமி போற்றி, ஐஸ்வர்யலட்சுமி போற்றி, சந்தானலட்சுமி போற்றி, மகாலட்சுமி தாயே போற்றி, நாராயணையே போற்றி, நாராயணனாயே போற்றி அப்படின்னு மகாலட்சுமியோட மந்திரத்தை தமிழில் சொல்லுங்கள். இது சமஸ்கிருதத்தில் இருக்குது, அதையும் சொல்கிறேன், அதையும் நீங்கள் படிக்கலாம். சரியா நேயர்களே? மகாலட்சுமியோட மந்திரம். இந்த மந்திரத்தை வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அனுப்புகிறேன்.
வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க. சரியா? 8807457629. மகாலட்சுமியோட மந்திரம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக. அவ்வளோதான், ஒரே வரி தான். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக. அடுத்து சுக்கரனோட மந்திரம் ஓம் ட்ராம் ட்ரீம் ட்ரோம் ஷக சுக்கர நமக. சரியா? இது வந்து கொஞ்சம் சமஸ்கிருதம் சேர்ந்து வரும், இதையும் சொல்லலாம். ஸோ இந்த 2 மந்திரத்தையும் வந்து ஒரு 18 தரம் சொல்லுங்கள். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக அதை ஒரு 18 தரம், ஓம் ட்ராம் ட்ரீம் ட்ரோம் ஷக சுக்கர நமக இதை ஒரு 18 தரம் சொன்னீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா? நிறைய நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, நல்லாவும் இருக்குது. இதுதான் உங்களுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அந்த நான் சொன்ன அந்த 3 பொருள் சேர்ந்த அந்த அந்த இதை வச்சுருங்க, பூஜையில் வச்சுருங்க. அதை என்ன பண்ணணும்னா பூஜை முடிங்க, நல்லா வேண்டி கும்பிடுங்க. பூஜையில் கண்டிப்பாக பெண்கள் இருக்கணும். சரியா? பூஜை பண்ணுற நேரம் என்னைக்கு சார் அப்படின்னா 16/9/2025 ஆவணி 31 செவ்வாய்க்கிழமை. நீங்கள் வந்து 8 to 9க்குள்ளே பண்ணிடுங்க. சரியா? 8:30 மணிக்கு பூஜையை முடிச்சிடுங்க. 8:30 மணிக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். சரியா? காலையில் டிஃபனை முடிச்சுட்டு கூட நீங்கள் பூஜை பண்ணலாம், இல்லைன்னா பூஜை முடிச்சு கூட டிஃபனை பண்ணலாம். வெறும் வயிற்றில் பண்ணுறது நல்லது. சரியா? வெறும் வயிற்றில் 8 to 9க்குள்ளே பூஜை முடிச்சிடுங்க. 8:30 மணிக்கு பூஜை முடிச்சுட்டு காரியத்தை செய்ய ஆரம்பிங்க. அந்த பித்தாளை பேலையில் வச்சுருக்க கடுகு இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன பண்ணுங்கன்னா பூஜை முடிஞ்சுட்டு அன்றைக்கி சாயந்தரம் எடுத்துருங்க. அன்றைக்கி சாயந்தரம் வந்து நீங்கள் 6 மணிக்கு மேலே குத்து விளக்கு பொருத்தி வச்சுட்டு சாம்பிராணி பூவை காட்டிக்கிட்டு அந்த இதை எடுத்துகிட்டு ஒரு இடத்துல பத்திரமா வச்சுருங்க. பணப்புழக்கம் உள்ள இடத்துல வச்சுருங்க. சரியா? பணப்புழக்கம் உள்ள இடம் பீரோ, இல்லைன்னா பணப்பெட்டி, இல்லைன்னா தொழில் பண்ணுற இடம், வியாபாரம் பண்ணுற இடத்துல நீங்கள் வச்சிடலாம். அது தனியாக வச்சுட்டிங்கன்னா அது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும், கெட்டும் போகாது, அப்படியே இருக்கும். அது இருக்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சரியா? வீட்டில் இருந்தாலும் சரி, வேலை பார்க்குற இடத்துல இருந்தாலும் சரி, தொழில் உத்தியோகம் பண்ணுற இடத்துல இருந்தாலும் சரி, வியாபாரம் பண்ணுற இடத்துல இருந்தாலும் சரி, அது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும், செல்வத்தை கொடுக்கும், ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், பணப்புழக்கத்தை கொடுக்கும், கடன் பிரச்சனை தீர்க்கும். இப்படி பலதரப்பட்ட யோகத்தை கொடுக்கும். 16 வகை யோகத்தை கொடுத்து பெருவாழ்வு வாழ வைக்கும். ஸோ இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறீங்க. இது பரிகாரம் சொல்ல முடியாது, ஒரு சின்ன செயல்பாடு தான். சரியான நேரில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இது எப்போ சார் மாற்றலான்னா 6 மாதம் கழித்து இதை மாற்றிடுங்க. அந்த கடுகு, அந்த ஏலக்காய், அந்த பச்சை கற்பூரம் போட்டதை 6 மாதத்துக்குள்ளே மாற்றிடலாம். பச்சை கற்பூரம் சீக்கிரம் எவாபரேட் ஆயிரும், கடுகு ஏலக்காய் அப்படியே இருக்கும், நல்ல ஒரு நறுமணத்தோடு இருக்கும். அது என்ன பண்ணுறீங்கன்னா 6 மாதம் கழிச்சு நீங்கள் இதை வந்து என்றைக்கு செய்கிறீங்கன்னா ஆவணி 31 செய்கிறீங்கன்னா புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி மாதம் முடிஞ்சு பங்குனி மாதம் வாரம் வெள்ளிக்கிழமை இதை எடுத்துருங்க. சரியா? எடுத்துகிட்டு இதே மாதிரி ஒன்றை வச்சு செய்யுங்க. அதாவது பங்குனி வெள்ளி மாற்றணும். பங்குனி வெள்ளி மாற்றும் போது இரவு 8 to 9 இதே மாதிரி வச்சு மகாலட்சுமி தாயை கும்பிட்டுருங்க. விநாயகர், மகாலட்சுமி, குபேர படத்தை வச்சு கும்பிட்டுட்டு இதை நீங்கள் எடுத்துகிட்டு புதுசாக ஒன்று வைங்க. ஸோ இப்படி 6 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த இதை செஞ்சுக்கிட்டே திருப்பி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, நல்லாயிருக்கும். அதுபோக வந்து ஏலக்காயில் பெரிய மகிமையெல்லாம் இருக்குது. மகாலட்சுமி வாசம் பண்ணுறா, குபேரோட நக்கரம் இருக்குது, அதில் வந்து செல்வ செழிப்பு இருக்குது, நல்லாவும் இருக்கும். அடுத்து வந்து பச்சை கற்பூரத்தை பற்றி நிறைய பேசலாம். பச்சை கற்பூரம் வந்து ஒரு மேஜிக்கான பொருள். சரியா? பாசிட்டிவ் எனர்ஜியை வளர்க்கும், நேர்மறை ஆற்றலை வீட்டு கொண்டு வரும். பச்சை கற்பூரம் ரொம்ப முக்கியம். அந்த காலத்தில் பச்சை கற்பூரத்தெல்லாம் சக்கரை பொங்கலே போடுவாங்க. சக்கரை பொங்கலே கூட கொஞ்சம் பச்சை கற்பூரம் போடுவாங்க, நல்லாயிருக்கும். சரியா? பச்சை கற்பூரம் உடம்புக்கு ஏற்றுக்குள்ளே தான். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே மேச ராசிக்கு சுக்கிரன் ஒரு முக்கியமான கிரகம். அதுபோக மேச ராசியில் வந்து சில லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. எந்த லக்கணம் சார் அப்படின்னு பார்த்தோம்னா மேச ராசியில் வந்து ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் எப்போயுமே வாரி வழங்குவார். சரியா? சுக்கிரோட அனுக்கிரம் இவங்களுக்கு எப்போயுமே இருக்கும். ஸோ இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து எப்போயுமே சுக்கர் வழிபாடு அதிகப்படுத்திக்கணும். ஸோ ரிஷப லக்கணம், மேசராசி ரிஷப லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு இந்த பூஜை பண்ணிட்டீங்கன்னா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். சரியா? ஒவ்வொரு லக்கணமாக சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் வர வீடியோ கேளுங்க. எந்த சந்தேகம் வந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சரியா நேர்களே? இப்போ வந்து மேச லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் வந்து 2 கூடியவன் தான். குடும்பத்தில் நல்ல பணத்தை கொடுப்பாரு, நண்பர்கள் வசதி இடத்தை கொடுப்பாரு, நண்பர்களால் ஒரு உத்தியோகத்தை கொடுப்பாரு, கூட்டு தொழில், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். கையில் காசு பணம் அதிகம் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த பூஜை பண்ணின் விளைவாக உங்களுக்கு வந்து வருங்காலம் வந்து நல்லா இருக்கும். மேசராசி மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு. ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும், தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும், வெளிநாடு வெளிமாநில வேலைகள் நல்லாயிருக்கும். அந்த சுக்கிரன் பார்வை பெறதுனால உங்களுக்கு வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத பண வரும், கடன்கள் அடைப்படும், தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், நாள்பட்ட வியாதியில் இருக்குது நெஞ்சு உட்காந்துருக்கிறீங்க, ஆள் நல்லா இருப்பீங்க, சிந்தனையாலும் செயலாலும் உடலாலும் மனதாலும் சிறப்பாக இருப்பீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பிள்ளைகளால் நல்லாயிருக்கும், குழந்தையோட அதிர்ஷ்டம் இருக்கும், செழிப்பாக இருப்பீங்க, பூர்வ பணி சொத்துக்கள் கிடைக்கும், அதிர்ஷ்டம் கிடைக்கும், ஆள் நல்ல புத்திசாலித்தனமாக இருப்பீங்க, கிரியேட்டிவ் மைண்டாக இருப்பீங்க. கிரியேட்டிவ் மைண்டில் இருக்கிறவங்க கதாசிரியர்கள், நாவலாசிரியர்கள், கிரியேட்டிவாக இருக்கிறவங்க, படைக்கிறவர்கள், படைப்பாளிகள் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். விவசாயம் வெகு ஜோராக இருக்கும்.
அதேமாதிரி தூரதேச அமைப்புகள் இருக்கும். அயன சயன போகம் நல்லாயிருக்கும். கட்டில் சுகம் நல்லாயிருக்கும். தானும் மகிழ்ந்து பிறரும் மகிழ வைப்பீங்க. மகிழ்ச்சியாக இருப்பீங்க. வள்ளல் தன்மையோடு இருப்பீங்க. ஈகை இறக்கும் கருணை காரணத்தோடு இருப்பீங்க. பிறருக்கு கொடுத்து உதவுவீங்க. நல்ல பலங்களை வந்து சுக்கிரன் கொடுப்பாரு. அடுத்து கடகலக்கணம். தாய் உள்ளம் நல்லாயிருக்கும். தாய் வழி சிறப்பு நல்லாயிருக்கும். தாய் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. தாயால் உங்களுக்கு பெருமை இருக்கும். தாய் வழி மாமன் தாய் மாமன் உறவு நல்லாயிருக்கும். அதுபோக வந்து அம்மா வந்து உங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுபோக வீடு மனை இல்லாதவங்களுக்கு வீடு மனை கிடைக்கும். இடம் வாங்குறதுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். இடம் வாங்குறதுக்கு யோகத்தை கொடுப்பாரு. வீடு கட்டுறதுக்கும் யோகத்தை சுக்கிரன் கொடுப்பாரு. அதுபோக ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுக்கிறவங்க, லாஜிஸ்டிக் வச்சுக்கிறவங்க, மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ் இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அது படிப்பு படித்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், அப்புறம் வந்து ஐடிஐயில் படித்தவங்க இவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே? அதுபோக லாபம் நல்லாயிருக்கும். தொழிலில் நல்ல லாபம் இருக்கும். ஜவுளி கடை வச்சுருக்கிறவங்க, பாத்திர கடை வச்சுருக்கிறவங்க, ஃபிலிம் ஸ்டுடியோ வச்சுருக்கிறவங்க, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, வாசனை பொருட்களை வச்சுருக்கிறவங்க, கலைப்பொருட்கள் சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மூத்த சகோதர வழியிலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அடுத்து சிம்மலக்கணம் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்க தைரியமாக இருப்பீங்க. தொழில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். தொழில் பண்ணுறதுல நல்ல ஒரு கெட்டிக்காரனாக இருப்பீங்க. சரியா நேரிலே? மனித வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள், மனித சாப்பாடுக்கு அரிசி, பருப்பு, பால், இப்படி நிறையா இருக்குது பார்த்தீங்களா? காய்கறிகள், பழங்கள், அது மனிதன் வாழ்க்கைக்கு என்னென்ன உண்றானோ சாப்பிட்றானோ அது சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். இளைய சகோதரன் தம்பி தங்கச்சி வச்சு நல்ல ஏற்றமாக இருக்கும். அக்கம் பக்கத்துடைய இணக்கமாக இருக்கும். ஆள் தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. நல்ல ஒரு முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. ஸோ சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சிம்ம ராசிக்கு தான் வராரு இப்போ அவர். சரியாக வருகிற 15ஆம் தேதி சிம்ம ராசிக்கு வராரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சிம்ம ராசியில் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால அனைத்து அதிர்ஷ்டத்தையும் மேசராசிக்கு சுக்கிரன் அப்பளிக்கின்றி கொடுப்பாரு. அடுத்து கன்னியாலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்கும். மேசராசி கன்னியாலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சஷ்டாசிரமமாக இருந்தாலுமே கன்னியாலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை கொடுப்பாரு. வீட்டில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு. பழக்க வளத்தை கொடுப்பாரு. வீட்டில் நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க. ஃபன் அண்ட் ஜாலியாக இருப்பீங்க. கையில் காசு பணம் இருக்கும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவருக்கு நல்லா பார்க்கப்படுகிறது. முகம் ஒரு தேசாத்தான் இருக்கும். வசீகரமாக இருப்பீங்க. அப்பா வழி ஒரு முறை நல்லாயிருக்கும். தகப்பன் வழி சொத்து பத்துக்கள் கிடைக்கும். பங்காளிகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குலதெய்வ தொடர்கள் கிடைக்கும். அரசாங்கத்தில் இருக்கிறவங்க, தன்னார்வ தொண்டில் இருக்கிறவங்க, மக்கள் நல பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். நல்லா சைன் பண்ணுவீங்க. கட்சியினுடைய தலைமையுடைய அனுக்கிரம் இருக்கும். கட்சி தலைமை உங்களை நல்லபடியாக வச்சுக்கிறோம். ஸோ கன்னியாலக்கணத்தை பிறந்தவங்களுக்கு நல்ல பலங்களை சுக்கிரன் கொடுப்பாரு. இந்த பூஜை பண்ணணும். 16ஆம் தேதி காலையில், ஆவணி 31ஆம் தேதி 8 to 9 காலையில் நான் சொன்னபடி பூஜை பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. எது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்களுக்கு அந்த இமேஜ் வேணும், மந்திரம் வேணும், ஃபோட்டோ வேணும், எதனா வேணாலும் சரி என்கிட்ட கேளுங்க. இந்த நம்பர் இங்கே இதில் இருக்குது. வாட்ஸ்அப் நம்பர் இதில் க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன். 8807457629. அடுத்து வந்து துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். தூரதேச அமைப்பில் நல்லாயிருக்கும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். எதிர்பாராத பணம் வரும். பணம் பல வகையில் வரும். லட்சமாக வரும், கோடியாக வரும். நல்லாயிருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து விருச்சிக லக்கணம். விருச்சிக லக்கணத்துக்கு கணவன் மனைவி ஒரு நல்லாயிருக்கும். கூட்டு தொழில் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கும். திருமணமானவர்கள் திருமணம் நடக்கும். திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது நல்லாயிருக்கு. குழந்தை பாக்கியத்தை சொல்லும்போது ரொம்ப முக்கியமான விஷயம். குழந்தை பாக்கியத்துக்கு வந்து சுக்கிரன் தான். ஒரு ஆணுக்கு வந்து சுக்களத்தை உண்டாக்குறவர் சுக்கிரன் தான். ஸோ குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். செவ்வாயும் வந்து நல்ல நிலைமைக்கு வராரு. ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பார்வைக்கு வராரு. அதுபோல் செவ்வாய்க்கிழமை தான் அந்த சுக்கிர ஜெயந்தி வருது. அதனால் செவ்வாயோட அணுக்கரும் இருக்கிறதுனால பெண்களுக்கு செவ்வாய் தான் முக்கியம். சுரோனிதம் அப்படிமோ. ஸோ ஆணுடைய சுக்கிலமும் பெண்ணுடைய சுரோனிதமும் சேர்ந்து தான் கற்பை உருவாக்கும். சரி, கருவை உருவாக்கும். அந்த கரு வந்து குரு பகவான். ஸோ சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து தான் குரு என்ற புத்திரத்தை கொடுக்குறாங்க. குரு என்ற பிள்ளையை கொடுக்குறாங்க. ஓகே, இதுக்குள்ளே பெரிய சப்ஜெக்ட். இதுக்குள்ளே போனோம்னா வேறு மாதிரி போயிடும். நம்ம அதுக்குள்ளே ரொம்ப போக வேண்டாம். பட் அதுக்கு வந்து ஆரம்ப கட்ட பிள்ளையார் சொல்லி போடுறவங்க வந்து சுக்கிரனும் செவ்வாயும் தான். ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு, ஆணுடைய விந்தானும் பெண்ணுடைய இது மண்டபம் சேர்ந்து கற்பம் தரிக்கிறதுக்கு வந்து சுக்கிரனும் செவ்வாயும் தான் முக்கியமாக இருக்கிறாங்க. ஓகே, அடுத்து வந்து விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த இதெல்லாம் நல்லாயிருக்கும். சரியா? எனக்கும் நல்லாயிருக்கும். இன்டகிரேஷன் நல்லாயிருக்கும். குழந்தை பிறக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தனுஷு வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும். சரியா? குறிப்பாக வேலைக்கு போகிற பெண்களுக்கு நல்லாயிருக்கும். வேலை வாய்ப்பில் நல்லா இருப்பீங்க. உத்தியோகத்துக்கு போகிறவங்க நல்லாயிருக்கும். உத்தியோகம் கிடைக்கும். லாபம் இருக்கும். உத்தியோகத்தில் நல்ல இன்க்ரிமெண்ட்டும் போனஸு அரியர்ஸ் பணம் வருது, ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே நல்லாயிருக்கும். உத்தியோக சம்மந்தப்பட்ட காரியம் நல்லாயிருக்கும். கடன் கட்டுக்குள்ளே இருக்கும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். எதிரியால் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் ஆகாத கிரகமாக இருந்தாலுமே இந்த பூஜை வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மகர லக்கணத்துக்கு ராஜயோகாதிபதியாக வருவார். நல்ல பலங்களை கொடுப்பார். சரியா? பிள்ளைகளால் ஒரு பெருமை இருக்கும். பூர்வீக சித்து கிடைக்கும். சொந்த பந்த தளர் வணக்கிரகம் இருக்கும். பிள்ளைகளோட பெருமை நல்லாயிருக்கும். பிள்ளைகளோட படிப்பு, திருமணம், வேலைவாய்ப்பு நல்லாயிருக்கும். பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க. உங்கள் பிள்ளைகள் படித்து முடித்து நல்லபடியாக இருப்பாங்க. உங்கள் வயதுக்கு ஏற்ற மாதிரி. சின்ன குழந்தைகள்லாம் நல்லா படிப்பாங்க. பெரிய குழந்தைகள்லாம் காலேஜ் முடிச்சுட்டு நல்லபடியாக வேலைக்கு போவாங்க.
தொழில் நல்லாயிருக்கும். நீங்கள் பண்ணுற தொழில் நல்லாயிருக்கும், மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். கும்ப லக்கணத்துக்கு தாய் தப்பரோட ஆதரவு நல்லாயிருக்கும். வீடு மனை வண்டி வாகனம் நல்லாயிருக்கும். புகழ் அந்தஸ்து இருக்கும். கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. ஸ்தல யாத்திரை தீர்த்த யாத்திரை போயிட்டு வருவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பெருமாள் வழிபாடு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பெருமாள் ஸ்தலங்களான முக்கியமான ஸ்ரீரங்கம், ஸ்ரீவில்லிபுத்தூர், திருப்பதிக்கு போயிட்டு வரதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுப்பார் கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு. பொதுவாக சுக்கிரனுடைய அனுக்கிரம் பெற்ற ஸ்தலங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர், திருப்பதி, ஸ்ரீரங்கம். இந்த 3 இடத்துக்கு போயிட்டு வந்தாலே சுக்கிரனோட அனுக்கிரம் கிடைக்கும். ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கே போயிட்டு வரலாம். அடுத்து வந்து மீன லக்கணம். மீன லக்கணத்துக்கு வந்து தைரிய வீரியமாக இருப்பீங்க. தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். ஸ்டார்டிங் டேபிள் சரியாக பெறும். இதில் முனப்பாக இருப்பீங்க. வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சகோதர வழியில் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும். அதேவே தூரதேச அமைப்புகள் நல்லபடியாக இருக்கும். இடம் விட்டு இடம் மாறினவர்கள், பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்தவங்க, வெளிநாடு வெளிமாநிலத்தில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் மிக சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும். வாட் எவர் மேபி நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, மேச ராசியில் சுக்கிரன் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஏன்னா ராசிக்கு வந்து 2 7 குடையவன். உங்களுக்கு பணத்தை கொடுக்கணும்னா சுக்கிரன் அனுமதி இல்லாமல் எதுவுமே கிடைக்காது. மேசராசி நேயர்களுக்கு கையில் பணம் புழக்கம் அதிகமாக இருக்கணும்னா சுக்கிர வழிபாடு மிகச்சிறப்பாக தரும். ஸோ அதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. வருகிற 16ஆம் தேதி, செப்டம்பர் 16ஆம் தேதி சுக்கிர ஜெயந்தியை நல்லபடியாக கொண்டாடுங்க. சுக்கிரன் பார்வை உங்களுக்கு இருக்குது. சகலமும் மாறும். சரியா? உங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா நேயர்களே? சுக்கிரன் பார்வை உங்கள் பக்கம். அதனால் உங்களுக்கு இனிமேல் சொர்க்கமான வாழ்க்கை கொடுப்பாரு. ஒரு சொர்க்கமான வாழ்க்கையை கொடுப்பாரு. நான் தம்பியில் அப்படி தான் போடுவேன். சுக்கிரன் பார்வை உங்கள் பக்கம், சொர்க்கமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகிறது. அப்படி தான் போடுவேன். உண்மையும் கூட தான். சரியா? ஆனால் ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கணும். அதுபோக ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் கெட்டு போனவர்களும் இந்த பூஜை பண்ணலாம். சுக்கிர ஜெயந்தி அன்னைக்கு. சுக்கிர ஜெயந்தி எப்போ சார் கொண்டாடப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, வேத ஜோதியத்தின்படி ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு பின்னாடி வருகிற தேய்பிரை தசமி. எப்பயுமே ஆவணி மாதம் வருகிற பௌர்ணமி, ஆவணி பௌர்ணமிக்கு பின்னாடி வருகிற தசமி, அப்போ அது தேய்பிரை தசமி தான். ஆவணி பின்னாடி வருகிற தேய்பிரை தசமியும் பூச நட்சத்திரம் அன்னைக்கு தான் இவர் பிறந்திருக்கிறார். யார்? சுக்கிர பகவான். இந்த தடவை எப்போ வருதுன்னா, அது வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் வருது. சரியா? ஆவணி மாதம் கடைசி 31ஆம் தேதி தேய்பிரை தசமி புனர்பூச நட்சத்திரத்தில் வருது. சில நேரம் நட்சத்திரம் வந்து நமக்கு ஸ்கிப் ஆயிரும். ஆனால் திதி தான் முக்கியம். அது பொதுவாக தெய்வங்கள், கிரகங்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து நட்சத்திரத்தை காட்டிலும் திதி தான் ரொம்ப முக்கியம். சரியா நேர்களே? கிருஷ்ணனுக்கு சொல்கிறோம்ல, அட்டமி தான் சொல்கிறோம். நம்ம தேய்பிரை அட்டமி தான் அவரோட கிருஷ்ண ஜெயந்தியும் சொல்கிறோம். ஆவணி மாதம் தேய்பிரை அட்டமி. அதுபோக வந்து ஆவணி மாதம் பௌர்ணமி பின்னாடி வருகிற தேய்பிரை தசமி வந்து சுக்கிரனுடைய பிறந்தநாளாக அனுஷ்டிக்கப்படுகிறது. ஸோ அந்த தசமி தீதி அன்றைக்கி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். தசமி நாளே 10. ஸோ 10 வகை பொருத்தமும் உங்களுக்கு கிடைக்கும். திருமணத்தில் 10 வகை பொருத்தம் பார்ப்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு 10ம் உங்களுக்கு வரும். சரியா? பணம் 10ம் செய்வாங்க. அந்த பணத்தை கொடுக்குறவர் சுக்கிர பகவான். ஸோ சுக்கிர பகவான் அனுக்கிரம் இருந்தால் நீங்கள் 11ஐயும் செய்வீங்க. அதனால் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்து வீடியோ பாருங்கள். இந்த தகவலாக இருந்தாலும் கேளுங்க. இந்த வீடியோ இத்துடன் நிறைவு பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ சுக்கிரனுக்காக போடப்பட்ட வீடியோ தான். இந்த காலகட்டத்தில் மற்ற கிரகங்களை பார்த்துட்டோம்னா மற்ற கிரகங்கள் நல்லா தான் இருக்குது. குரு 3ஆம் இடத்துல சுயசார் எடுக்கிறாரு. அடுத்து 12ஆம் தேதிக்கு மேலே 4ஆம் இடத்துக்கு போயிடுவார். நல்ல அமைப்பு தான், உச்சமடைவார். சந்திரன் வந்து இப்போ தேய்பிரை சந்திரனை தான் போயிட்டு இருக்கிறாரு. சரியா? பௌர்ணமி முடிஞ்சு 2 நாள் ஆகுது. கிரகணம் முடிஞ்சும் நல்லா தான் இருக்குது. கிரகணம் முடிஞ்சு ஒரு 40 நாளைக்கு மேச ராசிக்கு நல்லா இருக்குது. ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு சுபத்துவமாக இருக்கிறார். குரு பார்வை, புதன் பார்வை, பௌர்ணமி சந்திரனோட சேர்ந்து வரதுனால ராகு 11ஆம் இடத்துல வந்து நல்ல பலங்களை கொடுக்குறாரு. நல்ல லாபத்தை கொடுப்பாரு. இதுக்கு நான் தனியாக வீடியோ போட்டுக்கிறேன். அந்த வீடியோ லிங்க் வேணால் அனுப்புகிறேன் இதில். சரியா? ஸோ ராகுவும் அடுத்த நல்ல பலங்களை கொடுக்குறாரு. சனி பகவான் ஓரளவு சுபத்துவம் வரார் 12ஆம் இடத்துல. உங்களுக்கு 7 சனியாக இருந்தாலுமே சனி பகவானும் ராகுவோட சேர்ந்து குரு பார்வை வரதுனால ஓரளவு சனி பகவானோட கெடுபலங்களும் குறையும். நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும். ஓகே நேர்களே? மற்ற புதன் 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. 6ல் புதன் இருக்கலாம். சரி, ஆட்சி பெற்று இருப்பார். உத்தியோகத்து போகிறவங்களும் நல்லாயிருக்கும். கொடுக்கல் வாங்கல் உத்தியோகத்து போகிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனை பற்றி வீடியோ போட்டாச்சு. செவ்வாயை பற்றி சொல்லிட்டேன். செவ்வாய் குருமங்கள யோகத்தில் இருக்கிறாரு. ராகு கேதுகள் வந்து 11 5ஆம் இடத்துல இருக்கிறாங்க. கேது மட்டும் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. கேது 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் வந்து இப்போ சூரியன், புதன் இவங்க சம்மந்தப்பட்டு இருக்கிறாரு. அதனால் என்ன பண்ணுங்கன்னா, விநாயகர் வழிபாட்டை கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கோங்க. மேச ராசிக்குன்னு ஒரு விநாயகர் இருக்கிறாரு. சரி, அந்த விநாயகருடைய ஃபோட்டோ அதில் அனுப்புகிறேன். அந்த விநாயகரை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அது இல்லாதவங்க என்கிட்ட கேளுங்க. வாட்ஸ்அப் நம்பரில் கேளுங்க, உங்களுக்கு அனுப்புகிறேன். அந்த விநாயகர் படத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து பூஜை செய்யுங்கன்னா இப்போதைக்கு கேதுவால் எந்த பிரச்சனையும் இருக்காது. சில பேருக்கு அன்லக்கியாக இருக்கும், அதிர்ஷ்டக்கட்டையாக இருக்கும், வர வேண்டியது வராமல் போகும். பிள்ளைகள் சில பிரச்சனை இருக்கும், பூரிய சொத்து பற்றில் பிரச்சனை இருக்கும், அப்பா வழியில் வரவுள்ள பிரச்சனை இருக்கும், சில பிரச்சனைகள், சில எதிர்பாராத சம்பவங்கள் நடக்காமல் இருக்கும். ஸோ அப்படி பிரச்சனை இருக்கிறவங்க வந்து கேது பகவானை வழிபாடு பண்ணலாம். கேதுன்னா என்ன? விநாயகர் பெருமான் தான். விநாயகரை வழிபாடு பண்ணிங்கனாலே நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. இந்த மேசராசிக்குள்ளே அந்த விநாயகரை உங்களுக்கு அனுப்பிவிட்றேன். ஓகே நேர்களே? மேச ராசிக்கு என்ன விநாயகர், அந்த விநாயகர்னு சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. விக்ன கணபதி. மேச ராசிக்கு வந்து விக்ன கணபதி வழிபாடு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த இமேஜை உங்களுக்கு அனுப்புகிறேன். விநாயகர் படத்தை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். சரியா நேர்களே? விக்ன கணபதி தான் உங்களுடைய வினையெல்லாம் தீர்ப்பார், வெற்றியை கொடுப்பார். அதனால் நீங்கள் வந்து
அந்த சுக்கிர பூஜை பண்ணும்போது விக்ன கணபதியை உடன் சேர்த்து மகாலட்சுமி பூஜையோடு சேர்த்து செய்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, நல்லாயிருக்கும் சரியா. சுக்கிரனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும், நல்லாயிருக்கும். சுக்கிரன் சொகுசு வாழ்க்கைக்கு சொந்தக்காரன். வீடு, மனை, வண்டி, வாகனம், ஆடம்பரம், செல்வம் அனைத்தையும் கொடுப்பாரு சரியா. அனைத்து விதமான ஐஸ்வர்யம் கொடுப்பாரு. அந்த மகாலட்சுமியுடைய அனுக்கிரமும் கிடைக்கும். அஷ்டலட்சுமி நவநீதியும் உங்கள் வீட்டில் இருக்கும். எல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மகாலட்சுமி உங்கள் வீட்டில் குடியிருப்பா. நான் சொன்ன அந்த பரிகாரத்தை செய்யுங்க. வெள்ளை கடுகு, ஏலக்காய், பச்சை கற்பூரம் இது 3 செஞ்ச அந்த பொருளை வீட்டில் வச்சு நீங்கள் அப்பப்போ ஆராதனை பண்ணி வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மேசராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.